உங்களுக்கு தெரியுமா, இந்த ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும் போது அதுக்கு நடுவில் ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணியை பிடிச்சி வச்சு நீங்க 1 hour விட்டா கூட அந்த சின்ன டம்ளருக்குள்ள இருக்க தண்ணி வந்து கொதிநிலையே அடையவே அடையாது. இது காரணம் என்னன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல இருக்க ஒரு கண்டிஷன் தான். ஸோ தண்ணி என்ன 100 டிகிரில கொதிக்கும் நம்ம சொன்னாலும் அது உண்மை கிடையாது. டெக்ஸ்ட் புக்ல நம்ம அதை சொல்றோம். பட் ஆனால் ரியாலிட்டியில 100 டிகிரியோட கொஞ்சம் அதிகமான ஹீட் எனர்ஜி கொடுத்தாதான் அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல இருந்து தப்பிச்சு அது வேப்பரா மாறி வரும். ஓகேங்களா? ஸோ முதல்ல அதுக்கு தேவைப்படுற ஹீட் வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இந்த பாத்திரத்துக்கு தருது. இந்த பாத்திரம் வந்து அந்த ஹீட்டை கேரி பண்ணி தண்ணிக்கு தருது. இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்க தண்ணி தருது. அந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி வந்து அந்த ஹீட்டை வாங்கிட்டு உடனே வேப்பரா மாதிரி வெளில போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எனர்ஜி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பாருங்க. முதல்ல மிஷின்ல இருந்து இந்த இந்த கிண்ணத்துக்கு வருது. இந்த கிண்ணத்துல இருந்து தண்ணிக்கு போகுது. தண்ணி அந்த ஹீட்டை வந்து இந்த கிண்ணத்துக்கு நடுவில் இருக்க டம்ளருக்கு தரணும்ல, தந்தாதானே டம்ளருக்குள்ள இருக்க தண்ணி வந்து கொதிக்கும். ஆனா அதுக்கு பதிலாக அந்த ஹீட் எனர்ஜி வந்து வேப்பரா மாதிரி வெளியே தப்பிச்சு போயிட்டே இருக்கு. ஸோ அதனால டம்ளருக்குள்ள இருக்க தண்ணிக்கு தேவைப்படுற ஹீட் வந்து என்னைக்குமே அச்சீவே ஆகாது. அதனால டம்ளருக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து 100 டிகிரி தொடாது. 100 டிகிரி கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால அந்த தண்ணி கொதிக்கவும் கொதிக்காது. ஸோ லேட்டன்ட் ஹீட் அண்ட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அண்ட் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.